ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே குடும்பத்தில் நடக்க வேண்டிய சாதாரண விஷயங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்குது இல்லையா? வழக்கமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது, வழிபாடு வச்சுக்கிறது, காமதேனு என்று சொல்லக்கூடிய கோமாதா வழிபாடு வச்சுக்கிறது, இதுவெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான கோமாதா வழிபாடு வச்சு கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும். நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். சார், நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள், சிறப்பு பலன்கள், பரிகார முறைகள் பற்றிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதே போல் இன்னைக்கான நிகழ்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மீனம் ராசி அழகிய கண்களுக்கு சொந்தக்காரராகிய அழகிய உருவத்தை விரும்பக்கூடிய அழகான பொருட்கள் மீது ரசிப்புத்தன்மை வைக்கக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. மீன ராசியை சேர்ந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமையல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று சமைக்க தெரியக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது சமைச்ச சாப்பாட்டை ருசித்து சாப்பிடக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த மீன ராசியை சேர்ந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுவது, சரியான நேரத்தில் கல்வி கிடைக்காமல் தடை ஏற்படுவது, அல்லது சரியான நேரத்தில் திருமண பாக்கியம் அமையாமல் தடை ஏற்படுவது, அல்லது திருமணம் உறுதியானதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை பாதிக்கக்கூடிய, அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நின்று போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது, அல்லது திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுத்துவது, அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்தந்த விஷயங்கள் தடைகளை கொடுத்து அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மீன ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குடும்பத்தில் நடக்க வேண்டிய சாதாரண விஷயங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்குது இல்லையா? வழக்கமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவது, வழிபாடு வச்சுக்கிறது, காமதேனு என்று சொல்லக்கூடிய கோமாதா வழிபாடு வச்சுக்கிறது, இதுவெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான கோமாதா வழிபாடு வச்சு கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வாங்கி தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுத்து கோமாதாவை வழிபாடு வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு குழப்பம் தீரலை அப்படிங்கிற பட்சத்தில் அன்னலட்சுமி இருக்கு இல்லையா? அன்னலட்சுமியை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்ணமயமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஆன்மீக விதையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அன்னலட்சுமி வழிபாடு வச்சு கூட உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது வேப்ப மரம் இருக்கு இல்லையா? வேப்ப மரத்துக்கு அடியில் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுவது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்களில் வேப்ப மரத்துக்கு கூட ஒரு சேலையை, ஒரு புடவையை சுற்றி, அதாவது வஸ்திரம் சுற்றி, அந்த புடவையை சுற்றி அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். சின்ன நமஸ்காரமாக சிறிய வழிபாடாக இருந்தால் கூட இதில் பெரிய பெரிய நன்மைகள் மீனராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம்
குடும்பமே சுபிட்சம். சூப்பர் சார். மீனராசிக்கான சிறப்புகளை வந்து ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருந்தீங்க சார். நம்ம குலதெய்வ விருட்சத்தை வாங்கினவங்க வந்துட்டு இந்த புனித நீர் கொண்டு வந்து அதை அபிஷேகம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த கங்கையிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து வந்த புனித நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க சார். பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு சுவாமிக்கு எந்த ஒரு விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண நினைச்சீங்களோ அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மூல மந்திர உச்சாடனங்களை வந்து ஒச்சமில்லாமல் உச்சரிக்கணும். அந்த மாதிரி உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லாதனால பொதுவாகவே குலதெய்வ விருட்சத்துக்கு இந்த மாதிரியான அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இதில் இன்னொரு விஷயம், அதாவது குலதெய்வ விருட்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி கயா தீர்த்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நவக்கிரக மூலிகைகள் வந்து குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது. மச்சக்கள் பவுடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குலதெய்வத்திலோட விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கேரள பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குருதி பூஜை என்று சொல்லக்கூடிய குருதி சந்தனமும் இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு அபிஷேகமோ எந்த ஒரு ஆராதனையோ செய்ய வேண்டியதில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே நீங்கள் கற்பூர தீபம் காட்டினாலே போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு கை நிறைய பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சத்தினுடைய குதூகலமான உண்மை. சிறப்பு சார். இன்னைக்கான நிகழ்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், கோமாதா பூஜையை வழிபடுறதுனால மிகப்பெரிய பயன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்து யாருமே சொல்லாத வேப்ப மரத்துக்கு கீழே வந்து விளக்கேற்றுறதுனால அவ்வளோ பெரிய அற்புதங்கள் வந்து நிகழும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.